கட்சி வந்து இன்டாக்டா இருக்கணும். இந்த மக்களுக்கான நியாயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுல 2 தலைவர்களும் ரொம்ப ஒரே கருத்துல தான் நிக்கிறாங்க. அன்புமணி அவர்களுக்கு பதவி குடுக்கறதாகட்டும், அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராகட்டும், இது மாரி எல்லா பொறுப்பும் குடுத்ததுலயும் ராமதாஸ் அவர்களுக்கு பங்கு இருக்கு. அத தாண்டி அவருடைய தனிப்பட்ட திறன்ல அவர் மேல வந்தாரு. இவ்ளோ யோசிக்கிறவரு, இன்னைக்கு தன் மகனையே கட்சிய விட்டு நீக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அதுதானே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா சொல்லிட்டே இருக்கிறாரு. ம். அவரை ஒரு தீய சக்தி இயக்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த ஐயம் எங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாருல்ல. ம். ஆனா அவரால் ராமதாஸ் அவர்கள் உங்களையெல்லாம் சொல்றாரு. நீங்க அன்புமணி அவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு. நாங்க யார் எந்தவித ஒரு பாதக செயலையும் நாங்க செய்யலையே கட்சிக்கு. எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர் தான் இன்னைக்கும் தானே நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஏதாவது ஒரு புகழுக்கு இழக்காக நாங்க எதனா செயல்பட்டு இருக்கிறோமா? இல்ல. ம். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொடர்ச்சியாக ஒரு டிஃபேம் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்றாங்க இல்லையா? ம். அப்ப என்ன இதனுடைய அர்த்தம்? ஒரு தீய சக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க கூட இருக்கிறவங்கள. அப்படியெல்லாம் அவங்க சொல்றத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேசக்கூடிய நிலைமையில தான் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. அவரு அத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவார்ல. எது ரைட், எது தப்பு அப்படின்னு. அது இல்லை என்பதனால தானே எங்களுடைய பிரச்சனையே. அந்த சூழ்நிலை அங்க நிலவவில்லை என்பதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த சூழ்நிலை இல்லாத காரணத்தினால்தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா குழந்தை மாதிரி மாறிட்டாருன்னு சொல்றதுக்கான காரணம் அவருடைய மனநிலையை வைத்தல்ல. ம். பக்கத்துல இருந்து அவரை வழிநடத்துறவங்க எல்லாத்தையும் சொல்லி கேட்டுட்டு அது மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இல்ல இப்ப தூரத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள அப்படியே நம்புறது அப்படின்றது வேற. ஆனா அன்புமணி அவர்கள பக்கத்துல இருந்து பார்த்திருக்காரு, வளர்த்திருக்காரு. ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர் சொல்லிக் குடுத்திருப்பாரு. அப்ப அன்புமணி இத பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்ற புரிதல் அவருக்கு இருக்கும்ல. இது எல்லாமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தானே அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. மீண்டும் அதை தான் சொல்றேன் இல்லைங்களா? என்ன தவறு இழைச்சிட்டாருன்னு தானே கேட்கிறோம். ம். அன்புமணி ராமதாஸ் அவர் நேரடியாக தானே கேட்டார் ஒரு கூட்டத்துல. ம். நான் இந்த கட்சிக்கோ சமுதாயத்துக்கோ என்ன தவறு இழைச்சிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தானே கேட்கிறாரு. ம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் கட்சி உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டீங்க. நான் கட்சி வந்து வளர்க்கணுன்ற அந்த ஒரு இதுல பண்ணல. அரசியலுக்கே ஒரு அவர் சொன்ன வார்த்தை அரசியலுக்கே தகுதியற்றவரா இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்றாரு. குற்றம் சாட்டணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன குற்றம் பண்ணாலும் சாட்டலாம். அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் தான் 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவரா? அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் தான் டொபாக்கோ லாபியை எதிர்த்து எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் போரிட்டு புகைப்பிடிப்பதற்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தவரா? ம். ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு பிரசவத்தை பார்க்கின்ற வசதியை தான் சுகாதாரத்துறை அமைச்சராக 5 வருஷம் இருந்தவர் அரசியல் புரிதல் இல்லாத செய்யற வேலை தானே. ம். சிந்திக்கணுமா சிந்திக்க வேண்டாமா? அவருக்கு திறமை இருக்கிறதா, அரசியல் புரிதல் இருக்கிறதா, மக்கள் மீதான அக்கறை இருக்கிறதா என்பதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம சொல்லணும். குற்றம் சாட்டுன்னு சொல்ல வேண்டாம், 1000 குற்றச்சாட்டு 1000 பேர் சொல்லலாம். ம். என்ன யதார்த்தம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செயல்பட முடியும். அதுதான் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள். நீங்க சொன்னீங்க அவர் அப்படி கட்சிக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டாரு அப்படின்னு. அவரு சொல்ற ஒரே பாயிண்ட், கட்சிக்கு வந்து கெட்ட தீங்கு நினைக்கிறவங்க என் கட்சியில இருக்கக்கூடாது. இது அன்புமணி நீக்கிறதுனால என் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு. அது போக போக தானே தெரியும். அவர் சொல்ற மாதிரியே ம். அன்புமணியை நீக்கினால் கட்சிக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா என்பது போக போக தான் தெரியும்.